श्रीमद्वेदान्तरामानुजं करुणालब्धवेदान्तयुग्मं श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपदयोर्तिगस्वात्मभारं श्रीमत्श्रीरङ्गनाथात्मया प्राप्तमोक्षाश्रमं श्रीमद्वेदान्तरामानुजं शंसये देशिकेन्द्रम् सन्तु वेदेन सदात्मधीराः दयाकटाक्षाः श्रोत्रेषु पुंसाममृतं जननीं सरस्वतीं संस्कृतकामधेनुं कमलवल्लीं वन्दे करुणावरुणालयं विशतैरतरसानां स्वयं व्यक्तिमुपागतं अनित्यनिधिं सूर्यमभवद्भक्तिवर्गयोः अञ्जनाद्रीश्वरयाम् अभिष्टोमिनिरञ्जना जीवनं जगतां धीयात्मजगदस्मं स्वतन्त्रं सर्वतन्त्रेषु वेङ्कटेशाद्वयं मगः पन्नेनान्तरें वेण्वीं वेण्वी पदङ्गणिं பொருளும் இடமாதிரிந்தவிரம் பொழியனிடம் பெரிய உடனுடையனும் உடன் மாதமும் குறைகளேனும் ஏழு மாமலைகளும் திசும் தனுந்தானே பெருமான் அரங்கமானகரமந்தானே வாராவாய் கருணை மாயா மாயா மூர்த்தியாய் ஆராவுதாய் அடியேனாவியகனே தித்திப்பாய் எண்ணையாண்டாய் திருக்குழந்தை கூடா கலையாமி கலித்வம்சம் கவிந்தோட திவாகரம் யஸ்யோமி பிரகாசாமி ஆதித்யம் நிகதம் தேராலும் வாழகன் செல்வம் மாட தென்னிலங்கை வளங்கள் செல்வி போராடும் ஆயிரந்தோர் மான் மாட ஒரு கடலை அறங்கடந்து ஒற்றுமிக்கவான் பாரண்டு வாழைந்து வாரண்டு வாரண்டு வாழையாண்ட மேலாளன் பேரோடும் பெண்ணை மண்ணை பெருந்தவத்தை எங்கெல்லாம் பேசலாமே. பகவத் பிராப்திக்கு இடையூறாக இருப்பது நம்முடைய பாவம். அதாவது பகவானை அடைவதற்கு எது தடங்களாயிருக்குன்னா நம்முடைய பாவம் தான் தடங்களாயிருக்கு, நிபந்தகமாயிருக்கு. அதேபோல் பாகவத அனுபவத்திற்கும் பிரதிபந்தகமாக இருப்பது நம்முடைய பாவம்தான். ஒரு பாகவதாரோடு சேர்ந்து இருக்கிறதுக்கும் கர்மாதான் காரணம். பாகவதாருக்கு பிரிஞ்சு இருக்கிறதுக்கும் நம்முடைய கர்மாதான் காரணம். பிரபத்தி பண்ணிட்டு இருந்தாலும் கூட நமக்கு இந்த கர்மாவை காரணமா சொல்லலாமா அப்படின்னு கேட்டுட்டா, பிரபன்னனுடைய சரீரமும் தொடர்ந்துட்டு தானே இருக்கு. பிரபத்தி பண்ணிட்ட கணத்திலேயே நம்ம சரீரம் கீழே விழுந்துடலை. நாமும் அப்படி கேட்கல. இந்த தேகத்தினுடைய கடைசியில தான் மோட்சம் வேணும்னு கேட்கறதுனால அந்த தேகம் இருக்கிறதுக்கு நாம் விரும்பி இருக்கோம். அதனால தேகம் இருக்கணும்னா கர்மாவும் இருந்துதான் ஆகும். ஆக பிரபன்னனுடைய தேகமும் சரீரமும் பிரபத்திக்கு பிறகு தொடருவதினாலே கர்ம பலனை நாமும் அனுபவிச்சுதான் ஆகணும். பிராரப்த கர்ம பலனை பிரபன்னனும் அனுபவிச்சுதான் ஆகணும். என்ன வித்தியாசம்னு சொன்னா, வேறு ஜென்மா எடுத்து பிராரப்தத்தை அனுபவிக்கிறதுக்கு பிறக்க வேண்டாமே ஒழிய இந்த தேகத்துக்கு உண்டான பிராரப்தத்தை வைத்துக்கொண்டு பாக்கி பிராரப்தங்களை தான் பிரபத்தினாலே பகவான் அழிக்கிறான். ஆகையினால பிரபன்னனாகிற
பாகவதாருக்கும் மற்றொரு பாகவதாரோடு பிரிந்திருப்பது என்பதும் பிராரப்தத்தினுடைய பலன்தான். இப்படி பாகவதாருடைய பிரிவும் நடுவில் ஏற்பட்டது. பாவம்தான் காரணம். திருமங்கை ஆழ்வார் நமக்கு பகவானிடத்தில் எப்படிப்பட்ட ஆசை வரணும் அப்படிங்கிறத திருநெடுந்தாண்டகத்தில் காமிச்சுட்டு வர. திருமங்கை ஆழ்வார் மாத்திரமல்ல, ஆழ்வார்கள் அத்தனை பேருமே பகவானிடத்தில் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஈடுபாடு, ஒரு அனுபவம் வரணுங்கிறத காண்பிக்கிறார். இந்த திருநெடுந்தாண்டகம் திருமங்கை ஆழ்வாருடைய கடைசி பிரபந்தமா நடுப்பிரபந்தமான ஒரு விசாரம் இருக்கு. இது அன்றாயர் உளமகளுக்கு அரையன் தன்னை மின்னுமா மழிதவனும் மேகவண்ணான் சாத்மர பாடலுக்கு இது சரம பிரபந்தம், கடைசி பிரபந்தம்னு ஒரு சாரார். அதற்கான காரணம் சொல்றார். இது கடைசி பிரபந்தமா திருமங்கை ஆழ்வாருக்கு அப்படின்னு ஒரு சாரால் இது கடைசி பிரபந்தம்னு சொல்றான், சரம பிரபந்தம்னு சொல்றான். தேசியனுடைய திருவுள்ளம் இது சரம பிரபந்தம் இல்லைன்னு நம்முடைய சம்பிரதாயம். இந்த மாதிரி சர்ச்சைகள்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டுட்டாக்க ஒரு அனுபவம் தான் இருக்கு. ஒவ்வொரு பண்டிதர்களும் ஒவ்வொரு விதமாக மகான்கள் அனுபவிக்கிறான்னு தான் நாம் எடுத்துக்கிறமே ஒழிய யார் சொல்கிற பட்சம் சரிங்கிற விவாதத்துக்கெல்லாம் நாம் போகவே வேண்டாம். திருமங்கை ஆழ்வார் 30 பாசுரங்களை இந்த திருநெடுந்தாண்டகத்திலே அடுக்கி பேசியிருக்கார். முதல் 10 பாசுரங்கள் திருமங்கை ஆழ்வாராகவே இருந்து பரபிரம்மம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனுடையதான பெருமையெல்லாம் பேசி அவனையே நாம் ஆசிரிக்க வேண்டும், அவனையே தியானம் பண்ண வேண்டும், அவனையே சரணாகதி பண்ண வேண்டும். அவனை அடைந்தால்தான் மறுபடியும் நாம் இந்த உடம்பை எடுத்துக்காமல் இருக்கலாம், சரீரத்தை எடுத்துக்காமல் இருக்கலாம் என்று உபனிஷத்துக்கள் சொல்லியிருக்கிறபடி எத்தனையோ தேவதைகள் இருந்தாலும் ஸ்ரீமன் நாராயணன் தான் நாம் தியானம் பண்ண வேண்டியவன், தியானம் பண்ண தகுந்தவன், சரணாகதி பண்ண தகுந்தவன் அல்லது என்பதை பரதத்துவ ஸ்தாபனத்தை பண்ணினார். எப்படி ஆழ்வார் உயர்வர உயர்நடம் என்கிற முதல் தசகத்தில் பரதத்துவ ஸ்தாபனம் பண்ணினாரோ அதையே திருமங்கை ஆழ்வாரும் பேசினார். நாம் அடைய வேண்டிய தத்துவம் ஸ்ரீமன் நாராயணன் தான் என்பதை பல காரணங்களை சொல்லி அதை நிரூபித்தார். திருமங்கை ஆழ்வாராக இருந்து அந்த பரபிரம்மத்தினுடைய சுரூபத்தை நமக்கு முதல் 10 பாசுரங்களில் காண்பித்தார். இரண்டாவது 10 பாசுரங்களில் பராங்குஷ நாயகி என்கிற நம்மாழ்வார் பகவானை விட்டு பிரிந்து எந்த நிலையை அடைந்தாரோ அந்த நிலையை அடைந்தார், அந்த நிலைக்கு தள்ளப்பட்டார் பரகால நாயகியாகிற திருமங்கை ஆழ்வார். பராங்குஷ நாயகி தசையை அடைந்த பரகால நாயகியாகிற திருமங்கை ஆழ்வாருடைய தாயார் தன் பெண்ணினுடைய நிலையை பார்த்து பெண்ணான பரகால நாயகினால பேச முடியாதத இந்த பெண்ணிற்கோசரம் தாயார் பேசுகிற மாதிரி திருமங்கை ஆழ்வார் 10 பாசுரங்களை பாடினார். தாயார் பாசுரம் என்ற 20வது பாசுரத்தோடு முடியும். அடுத்த கடைசி 10 பாசுரங்கள்
இந்த பெண்ணினுடைய தாயார், அதாவது பரகால நாயகியினுடைய தாயார் தன்னுடைய பெண்ணினுடைய நிலையை பார்த்து மிகவும் வருத்தப்பட்டு, இப்படியெல்லாம் நிற்கலாமா, நம்ம வம்சத்திற்கு தகுந்த மாதிரி நாம் நடக்க வேண்டாமா என்றெல்லாம் தாயார் சொன்னதாக பாசுரங்கள்லாம் அமைச்சோம். அதை அனுபவித்து ஆழ்வார் ஒவ்வொரு திவ்யதேசங்களையும் பாடி மங்களாசாசனம் பண்ணி, பாடின திவ்யதேசத்தையே மறுபடியும் மறுபடியும் பாடி அந்தந்த திவ்யதேசத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை எல்லாம் அனுபவித்து அச்சாவதார எம்பெருமானிடத்தில் எப்படிப்பட்ட ஒரு ஈடுபாடு நமக்கெல்லாம் வரணுங்கிறத திருமங்கையாழ்வார் அனுபவிச்ச திவ்யதேசத்தையே மறுபடியும் மறுபடியும் அனுபவிச்சு இந்த பரகால நாயகி எந்த திசையில் இருக்கிறாங்கிறத தன் தாயார் மூலமாக தெரிவித்தார் திருமங்கையாழ்வார். பகவானுடைய திருநாமத்தை சொல்றதும் அவன் எழுந்தொழிருக்கிற திவ்யதேசத்தினுடைய பெயரை சொல்வதும் நமக்கு தாரகம், போஷகம், போக்கியம். இருக்கிற காலத்தில் அவனுடைய பெயரையும் அவனுடைய ஊரையும் சொன்னாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விளைவிடும். அதனால்தான் திவ்யதேசத்தினுடைய பெயரை சொல்றது நம்முடைய சொந்த ஊருடைய பெருமை வேண்டாம், திவ்யதேசத்தினுடைய பெயரை சொல்றது ஏகாந்தி விபதேஷ்டவ்யா நைவகிராம குலாதிபிஹி விஷ்ணுனா விபதேஷ்டவ்யா என்பது சாஸ்திரம். பகவத் சம்பந்தத்தை விட்டு நம்ம ஊரை சொல்லணும். இல்லைன்னா நம்ம ஊர் ஆச்சரியமான ஊர். ஸ்ரீரங்கத்தில் பிறந்திருந்தா விசேஷம், திவ்யதேசத்தில் பிறந்திருந்தா விசேஷம். நீ எந்த ஊருன்னா ஆளூர்னு கேள்விப்பட்டதே கிடையாது. அப்போ என்ன சொல்லணும்னா ஸ்ரீரங்கம்னு சொல்லணும். விஷ்ணுனா விபதேஷ்டவ்யா, பகவத் சம்பந்தமுடைய ஊரை சொல்லி இந்த ஊருன்னு சொல்லணும். நீ எந்த ஊருன்னு சொன்னா நான் வேலூர்னா, வேலூர் தெரியுமா, இந்த தெய்வமே இல்லாத ஒரு ஊர். அந்த ஊரை சொல்லி என்ன பிரயோஜனம்? அது ஏதோ சொல்லுவோம், ஒரு பழமொழி கூட சொல்லுவோம், கடவுளே இல்லாத ஊர், பகவானே இல்லாத ஊர். அந்த மாதிரி பகவத் சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல பிறந்து அதை இந்த ஊருன்னு சொல்லிக்கிறது பெருமையா நினைச்சக்கூடாது. நைவகிராம குலாதிபி விஷ்ணுனா விபதேஷ்டவ்யா, பகவத் சம்பந்தத்தை விட்டு ஊரை சொல்லணும் என்று திவ்யதேசத்தினுடைய பெருமையெல்லாம் சொல்லி காண்பிச்சார். அது இந்த பெண் புலம்புறதாக தாயார் பேசுறதாக 10 பாசுரங்கள்ல 2வது 10 பாசுரங்கள்ல பேசினார். நம்ம குலத்திற்கு தகுந்தபடி நடந்துக்கோ, இப்படியெல்லாம் ஆடக்கூடாது பாடக்கூடாதுன்னு அன்பினாலே உள்ளுக்குள்ள தன் பெண் பெருமாளை பற்றி பாடுறார். வேறு நர்த்தனம் பண்ணலையே, பகவன் நாமாவை சொல்லிட்டு தானே நர்த்தனம் பண்றா, நடனம் ஆடுறா, வேறு கூட்டாடுல. பகவான் எழுதியிருக்கிற திவ்யதேசத்தை சொல்லிதானே பேசுறா. உள்ளுக்குள்ள சந்தோஷம் இந்த பரகால நாயகியினுடைய தாயாருக்கு இருந்தாலும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். நம்ம வம்சத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ, பெரிய வம்சம்டா, அந்த வம்சத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோன்னு சொல்றோமோ இல்லையோ. பரகால நாயகியினுடைய தாயாருக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷம் இருந்தாலும் பெண்ணை சந்தோஷம் இஷ்டப்படி ஆட பாட விடக்கூடாது, கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். பரகால நாயகியினுடைய தாயார் அடக்கினா அவளும் அடங்கினான். கேட்கிறவா எத்தனை பேர்?
இந்த பாசுரத்தில் 20வது பாசுரத்தில் என் பெண்ணை பெற்ற பாக்கியம் எனக்கு தவிர வேறு யாருக்கும் கிடையாது. இப்படிப்பட்ட பெண்ணை பெற்றெடுத்த பாக்கியவதி நான் தான். பெற்றவர்களுக்குள்ளேயே பெருமை அடைந்தவள் நான் என்று இந்த பாசுரத்தில் கடைசியில் சொல்றார். பெருந்தவத்தில் என்றெல்லாம் பேசலாமே. என் பெண்ணை பெற்றெடுத்ததுக்கு நான் தான் பாக்கியம் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். இந்த சாத்விக அகங்காரம்னு பேர். நான் பரநியாசம் பண்ணிட்டேன், நிர்பரோ நிர்பயோஸ்மி, எனக்கு சமமானவா யாரும் கிடையாது அப்படின்னு அகங்காரம் அகங்காரத்தினால சொல்றது இல்லை. சாத்விக அகங்காரம்னு எப்படி சொல்றோமோ, செய்ய வேண்டிய காரியத்துக்கோசரம் தான் நாம் இங்கே வந்திருக்கோம், இங்கே பிறந்திருக்கோம். அதுவும் வைஷ்ணவ ஜென்மாவை அடைஞ்சிருக்கோம். வைஷ்ணவ ஜென்மாவை அடைஞ்சு வைஷ்ணவன்னு சொல்லிக்கிறது திருமணம் சாதிக்கிறதுனால மாத்திரம் இல்லை, இந்த ஆத்மா அவனுடைய சொத்துன்னு அவனிடத்தில் ஒப்படைக்கிறது. அது செஞ்சு முடிச்சுட்டோம். நாம் எல்லாம் பெரிய ஒரு யாகத்தை செஞ்சு முடிச்சிருக்கோம். இந்த காலக்ஷேபத்தில் அடிக்கடி சொன்னதுதானே திருப்பி திருப்பி சொல்லுவானேன்னா, நம்ம நினைச்சு நாம பெருமைப்படுறது ஒன்றும் சாஸ்திர பாதகம் இல்லை. பரநியாசம் பண்ணிட்டே இந்த பெருமையா நம்ம மாத்தட்டிக்கலாம். அதுக்கு திருஷ்டாந்தம் என்னென்ன, சாஸ்திரங்கள் பல பிரமாணங்களை சொல்லி இருந்தாலும் கூட என் பெண்ணை பெற்றெடுத்த பாக்கியவதி என்னை போல் வேறொருத்தி இருக்காளா? உண்மையிலேயே நான் தான் இப்படிப்பட்ட பெண்ணை பெற்றெடுத்தேன் என்று பரகால நாயகியினுடைய தாயார் சொல்றதிலிருந்து அப்படி பரநியாசம் பண்ணுகின்ற நாம் பெருமைப்படலாம். எந்த விஷயத்தை சாஸ்திரி சொன்னாலும் கடைசியில் சரணாகதி விஷயமா வந்துடணும், ஆச்சாரிய விஷயமா வந்துடும். இங்க பாசுரத்தை பாருங்க, அப்படி என்ன பண்ணிட்டா உன் பெண்? தேராளும் வாளரக்கண் செல்வம் மாட தென்னிலங்கை முன்மலங்க செந்தி ஒருகி போராளன் 1000 தோல் பாணன் மாட ஒரு கடலை அரங்கடந்து உட்குறிக்க பாராளன் பாரிடந்து பாறை உண்டு பாருவெந்து பாரடந்து பாறை ஆண்ட பேராளன் பேரோதும் பெண்ணை மண்மேல் பெருந்தவர்த்தல் என்றெல்லாம் பேசலாமே. எத்தனையோ ஜீவராசிகள் இந்த பூமியிலே பிறக்கிறது, சரீரத்தை எடுக்கிறது. பிறக்கிறதுன்னு சரீரத்தை எடுக்கிறதுன்னு அர்த்தம். அந்தந்த ஜீவராசிகளை பெற்றெடுத்த தாய் ஒருத்தி இருக்கத்தான் இருக்காள். அந்த பெண்ணிற்கு அந்தந்த ஜீவராசிக்கு பெற்றெடுத்த தாய் உயர்ந்த ஸ்தானம் தான். அவாவா குழந்தைகள் அவாவாளுக்கு வசத்தின்னு சொல்ற மாதிரி இந்த குழந்தையை பெற்றெடுத்த மாதாபிதாக்கள் என்ன தவம் செய்தவர்கள் அப்படின்னு சொல்றோம் சில பேர். இது மாதிரி குழந்தைகளை பெற்றெடுத்திருக்காளே என்ன பாவம் பண்ணினாலோ மாதாபிதாக்கள்னு சொல்றவாலும் உண்டு, அப்படி பேர் வாங்குறவாலும் உண்டு. இந்த குழந்தையை பெற்றெடுத்த மாதாபிதாக்கள் என்ன தபஸ் பண்ணி இருப்பா? தபஸனுடைய பலனாகத்தான் நமக்கு அமைகிறது. எல்லாமே தபஸனுடைய பலனாகத்தான் அமைகிறது. இங்கு தபஸனுடைய பலனாக இந்த பெண்ணை நான் பெற்றெடுத்திருக்கேன் அப்படின்னு பரகால நாயகியினுடைய தாயார் இங்கே சொல்றார். அப்படி என்ன பண்ணிட்டான் என் பெண்? என்ன பண்ணிட்டான்னா தேராளும் வாளரக்கண்
காணும் செல்வம் மால. ரொம்ப அழகான திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம். ராமாவதாரத்தை இங்க குறிப்பிடுகிறார் ஆழ்வார். ராமோ விக்கிரகவான் தர்ம, ராமன் தர்மத்தின் உருவம். கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். இந்த கிருஷ்ணாவதாரத்திற்கும் பெருமை உண்டு. தர்மத்தினுடைய சொரூபம் உருவம் எது என்று சொன்னால் ராமாவதாரம். அதனால்தான் கற்பார் ராமபிரான எல்லார் மற்றும் கற்பரும் என்று பேசுவோம். அந்த ராமாவதாரத்தில் யாருடைய ஐஸ்வர்யத்தை பகவான் அழித்தார்? ராவணனுடைய ஐஸ்வர்யத்தை அழித்தார். ராவணனையும் சேர்ந்து அழித்தார்னு எங்க பொருள். செல்வம் ஆல, செல்வம்னா ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் அழிந்து போகும்படி செய்தார் என்று ராமாவதாரத்தை குறிப்பிடுகிறார். அந்த ராமாவதாரத்தில் யாருடைய செல்வத்தை அழித்தார்னா அகோவீரியம், அகோதைரியம், அகோசல்யம் அப்படின்னு ஆஞ்சநேயனாலே புகழப்பட்ட தென்னிலங்கை கோமானி சேர்த்த திருப்பாவையே ஆண்டார் பேசுகிறார். ராமனுடைய ஐஸ்வர்யத்திற்கு சமம் லோகத்தில் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு அதர்மமான காரியத்தை மாத்திரம் செய்யாமல் இருந்தால் எல்லாரையும் ஆளக்கூடிய தன்மை உடையவன் தான் ராவணன் என்று திருவடி மதித்த ஐஸ்வர்யம் இதே என்று பகவத் விஷயத்தில் வியாக்கியானம் பண்ணினார். திருவடி மதித்த, திருவடின்னா ஆஞ்சநேயன். ஆஞ்சநேயன் திருவடி மதித்த ஐஸ்வர்யம் இதே. ஐஸ்வர்யத்தை ஆச்சாரியன் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆஞ்சநேயன் லங்கையை புகழ்ந்து பேசுறான். வால்மீகியும் அழகாக லங்கையை எப்படி ஆஞ்சநேயன் புகழ்ந்து பேசுறான்னு பேசுறார். கவி சக்கரவர்த்தி கம்பனும் இலங்கையை எப்படி புகழ்ந்து பேசுறான் ஆஞ்சநேயன் என்பதை கவி சக்கரவர்த்தியும் பேசுறார். வால்மீகி ராமாயணத்துக்கும் கம்பராமாயணத்துக்கும் வால்மீகி ராமாயணத்தை எந்தெந்த இடத்துல அழகாக கம்பன் கையாளுறான்றதை பார்த்து ரெண்டையும் அனுபவிச்சா தெரிகிறது. வால்மீகியும் சரி கம்பனும் சரி ஆஞ்சநேயனுக்கு தனி ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறார். ஆக தமிழிலையும் ஆச்சாரியனுடைய பெருமையைத்தான் கம்பராமாயணத்தின் மூலமாக காண்பிக்கிறார். ஆஞ்சநேயனுடைய புகழை பேசுவதன் மூலமாக அப்படி திருவடி மதித்த ஐஸ்வர்யமிலே இந்த லங்கையை கொண்டாடுறான். லங்கையை பார்த்த உடனே ஆஞ்சநேயன் அந்த ஐஸ்வர்யத்தை அழிக்கிறான். சத்திரியர்களுக்கு யுத்தம் பண்ணி பண்ணி பல ராஜ்யத்தை அடைவதுதான் அவர்களுக்கு ஐஸ்வர்யம். யுத்தத்துக்கு போயிட்டே இருக்கணும். மழை காலத்தில் மாத்திரம் யுத்தத்துக்கு போக மாட்டான். மற்ற சமயத்திலாம் யுத்தம் பண்ணி ராஜ்யத்தை அடைந்துட்டே இருப்பான். மற்ற ராஜ்யத்தின் மேலே படையெடுத்து அந்த ராஜ்யத்தெல்லாம் அடைவதுதான் அவர்களுக்கு ஐஸ்வர்யம். அது மாத்திரமில்லை, ஒவ்வொரு ராஜாக்களுக்கும் விசேஷமாக இருக்கக்கூடியதான தேர், ரதம், தேர் பாகன். தேரை ஓட்டிட்டு அழிச்சுட்டு போறவன் நல்லவனா இருக்கணும். ஆக தேரோட்டி நல்லவனா இருந்தா தப்பிச்சுடலாம். தேரோட்டி சரியா இல்லைன்னு வழியில் எங்கேயாவது ஆக்க வேண்டியதுதான். ஆக தேர்ப்பாகன் அதுவும் ஒரு ஐஸ்வர்யம் ஒரு ராஜாவுக்கு. அந்த ரகத்தை செலுத்துறவன் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக பகவான் கிடைக்கலைன்னாக்க இவ்வளவு நடந்திருக்குமா போகணும். மகதத்தன் விட்ட அம்பை தன்மார்பில் ஏந்தியும் நாகாத்திரத்திற்காக ரதத்தை அழுத்தியும்
நாகாஸ்திரத்தை கண்ணன் விடுறானே, அந்த விடுற சமயத்துல தேர மாத்திரம் கீழே பகவான் அழுத்தாமல் இருந்தால் இவனுடைய கதி என்னமாயிருக்கும்? அர்ஜுனனுடைய கதி. இந்த நாகாஸ்திரம் தாக்காதபடி ரகத்தை அழிக்கினா அது கிரீடத்தை மாத்திரம் தட்டிட்டு போயிடுது. சரணாகதி பண்ணிட்டா பாண்டவர்கள் அதனால காப்பாற்றியே ஆகணும்னு யுக்தி அந்த சமயத்தில் தேர் செலுத்தினான் பாருங்க. தேர கீழே பூமியில அழுத்தி அர்ஜுனனை தாக்காதபடி வானத்திலிருந்து காப்பாற்றினானே. நகி பாலன சாமர்த்தியம் ஹிருதய சர்வேஸ்வரம் கை. தன்னை ஆசிரியச்சவாளை காப்பாற்ற இப்படிப்பட்ட சாமர்த்தியம் பகவானை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. ஆக ராஜ்யத்தை வெல்றது, ராஜ்யத்தை நிறைய வச்சுக்கிற பேரரசாக இருப்பது ஒரு சிறந்த ஐஸ்வர்யம். தேர் அமையணும், தேரை செலுத்துபவன் நன்றாக அமையணும், படைகள் நன்றாக இருக்கணும், வீரர்கள் நன்றாக இருக்கணும். வெறும குரூப்புக்கோசரம் கும்பலுக்கோசரம் வீரர்களை சேர்த்துட்டு போக முடியாது. சட்டை போட தெரியாதெல்லாம் கூட தலப்பாக கட்டிட்டு அது கையில் கத்தியை முடிச்சுட்டு ஓடுறது, சீரெல்லாம் சினிமாலெல்லாம் பார்க்க முடியும். அந்த மாதிரி கூட எத்தனை சண்டை போடுறது, இந்த மாதிரி சண்டை பண்ண தெரியுமா? அந்த படை பலம் நன்னாக இருக்கணும். இது எல்லாம் பொருந்தியவனால் அவன் யாரு? ராவணன். அதைத்தான் ஆழ்வார் இங்கே காண்பிக்கிறார். தேராலும் வாழறக்கன் செல்வம் ஆள. எந்த யுத்தத்திலையும் ஏக காலத்தில் ஒரே தனி வீரனாக இருந்து பல வியூகத்தை அழிக்கக்கூடியவன். ஒரே சமயத்தில் வித்வான்கள் எப்படி 100 பேரோடு வாக்கியார்த்தம் பண்ணுவா ஒரே சமயத்தில். சதாவதானின்னு சொல்லுவோம். அஷ்டாவதானி, நான் அஷ்டாவதானமாக பண்ணியிருக்கேன், எல்லாரும் ஒரே சமயத்தில் என்ன கொடுக்குறேன். மாதத்தில் இந்த மாதிரி ஏக காலத்தில் ஒரே சமயத்தில் 8 பேரோடு வித்வான்களோடு வாக்கியார்த்தம் பண்ணுறது, 100 பேரோடு வாக்கியார்த்தம் பண்ணுறது, 1000 பேரோடு வாக்கியார்த்தம் பண்ணுறது உடையவரால் தான். ஜெயினர்கள் எல்லோரும் 90 நடந்த சமயத்தில் ஜெயினர்கள் 1000 பேருக்கும் 1000 பேரும் ஒரே சமயத்தில் கேள்வி கேட்க திரையை சாத்திட்டு ஆதிசேஷனுடைய அம்சமானபடியினாலே 1000 பேர் கேட்ட கேள்விக்கும் ஒரே சமயத்தில் பதில் சொன்னார் ராமானுஜன். அதே மாதிரி யுத்தத்திலையும் வீரர்களுக்குள்ளே அதிரதன் மகாரதன் இப்படி எல்லாம் பேர் உண்டு. ஒருத்தரே நான் அத்தனை பேரையும் சமாளிச்சுக்கிறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி அதிரதன் மகாரதர்கள் யுத்தத்தில் பிரிவு இருக்கும். அந்த மாதிரி அதிரதன் மகாரதர்களுக்குள்ளே மிகச்சிறந்தவன் யாருன்னா ராவணன் தான். தேர் ஓட்டுபவரே உசந்த சாரதியை உடையவனானபடியினாலே உயர்ந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் உடையவன் யார்? ராவணன். அவனுடைய செல்வம் மாள, அவனுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் அழிந்து போகும்படியாக, அல்லது ஐஸ்வர்யத்தோடு அவனும் அழிந்து போகும்படியாக. ராவணனும் அழிந்து போனானும் மொத்தத்தில் ஐஸ்வர்யம் குறைய குறைய புத்தி நல்லா வரும்னு அர்த்தம். ஐஸ்வர்யம் குறைய குறைய நமக்கு விபரீத புத்தி வருது. இவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்தேனே, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பையன் கரைச்சுடுத்தே அப்படின்னு சில பேர் வருத்தப்படுவான். வருத்தப்படக்கூடாது, சாஸ்திரஞானாக இருந்தாங்க. நல்லா செலவிடாப்பா. ஐஸ்வர்யம் குறைஞ்சா கவலைப்படாதவன் தான் உண்மையான ஸ்வரூபம் தெரிந்தவன். பண்ணணும்னு ஆசைப்படுறேனோ அவளுடைய தனத்தை எல்லாம் அவளிடத்தில் இல்லாதபடி அபகரிச்சுடுறேன். மகாபாரதம். எஸ்யானுகிரகம் இச்சாமி தனம் தத்ய ஹராமியகம். நான் பிடிக்கிடுவேன், அபகரிச்சுடுவேன். யாரை அனுகிரகம் பண்றோன்னு நான் முடிவு பண்ணிட்டேனோ தனம் தத்ய ஹராமியகம், அவளுடைய ஐஸ்வர்யத்தெல்லாம் அழிச்சுடுவேன். ஐஸ்வர்யத்தை போனாக்க
பகவான் நல்லதுக்கு தான் இது பண்றாங்கிற புத்தி வரணும். ஐஸ்வர்யம் போயிடுத்தேன்னு வருத்தப்படக்கூடாது. சில சமயத்தில் காலக்ஷேபம் சொல்லும் பொழுது நல்லா சொல்றேன், ஆனா ஆத்துக்கு வந்துட்டாங்க ஐஸ்வர்யம் போயிடுத்தேன்னு கவலைப்படுறேன். கேட்டதனுடைய பலன் என்னென்ன அது அனுஷ்டானத்தில் கொண்டு வருது, அனுபவத்தில் கொண்டு வருது தான். நம்முடைய சொத்து எதுவும் போகலை, அவனுடைய சொத்தை கொஞ்ச நாள் நம்மகிட்ட கொடுத்து வச்சிருக்கான். அது அந்த ஐஸ்வர்யத்தை சில சமயத்தில் சில பேருக்கு அதை மாற்றி விடுறான். இது பகவானுடைய அவனுடைய காரியம். யாருக்கு எப்பொழுது மாத்துறான்னு நமக்கு தெரியாது. அது அவனுடைய ஐஸ்வர்யத்தெல்லாம் அழிச்சு பார்ப்போம், அப்போவாது நல்ல புத்தி வருதான்னு முதல் நாள் யுத்தத்தில் ராவனுடைய தேரை அழித்தான், பாகனை அழித்தான், படையை அழித்தான், நிராயுதபாணியாக ஆக்கினான். அதுதான் செல்வம் மாலை. எப்படிப்பட்டவன்? தேராளும் வாளரக்கன் செல்வம் மாலை. அழகாக சொல்றார். அதிரதன் மகாரதன் போன்றதான பல பிரிவுகளினுடையதான வீரர்களுடையதான அந்த இடத்திலே எல்லாரையும் விட சூராதி சூரனாக இருந்தவன் அந்த ராவணன். அவனுடையதாக ஐஸ்வர்யமெல்லாம் அழியும்படியாக முதல் நாள் யுத்தத்திலே செய்து மறுநாளாவது இவன் ஈஸ்வர ஞானத்தோடு தான் பண்ண அபராதத்தை ஒத்துக்கிறவனா வரானான்னு பெருமாள் சரணாகதி பண்ணுவானான்னு அப்பயும் பார்த்துட்டு இருக்கான். அவன் மாண்டா அந்த மாதிரி கர்வத்தை விட்டவனாக தெரியல. அவனை பிரம்மாஸ்திரத்தினால சம்ஹாரம் பண்ணிடுறார். அப்படிப்பட்ட ஒப்பற்றதான வாழ்படை உடையவன், யுத்தம் செய்யக்கூடியதான வீரர்களாகிற அத்தனை சமுத்தியும் உடையவன், தேராலும் வாளரக்கன் செல்வம் மால. செல்வம் மால ஐஸ்வர்யம் எத்தனையும் போகும்படியாக அல்லது ஐஸ்வர்யத்தோடு இவனும் மரணத்தை தழுவும்படியாக செய்ததான பரம அனுகிரக புத்தியோடு செய்தவன் அவன். ஏன்னா அவன் பகவானுடையதான கைங்கரியத்தை இழந்திருக்கான். ஒரு சாபத்தினால்தானே ராவணன் கும்பகர்ணனாக வந்தான். சீக்கிரம் பகவானுடைய பானத்தினால அடிபட்டு சரீரத்தை விட்டுட்டாக்க இன்னும் ஒரு பிறப்பு எடுக்கணும், அப்புறம் மோட்சத்துக்கு போக வேண்டியதுதான். அவனுக்கும் சர்வ சந்தோஷம். கடைசியில யுத்தம் பண்ணி ராமனுடைய பானத்தினால தான் மாண்ட பொழுது அவனுக்கும் சந்தோஷம். இழந்த ராஜ்யத்தை மறுபடியும் அடையப் போகிறோம். இழந்த ராஜ்யத்தை என்னென்ன வைகுண்டத்தில் பகவானுடைய கைக்கரியம், அதை அடையப் போகிறோம். அது ஐஸ்வர்யம் அழிஞ்சதுன்னா சந்தோஷப்படணும். ஐஸ்வர்யம் இருந்தால் ஐஸ்வர்யத்திலேயே நாட்டம் இருக்குமே ஒழிய ஈஸ்வர சிந்தை வரவே வராது. இதை எப்படி காப்பாற்றுது, அதை எப்படி காப்பாற்றுது? இதில் வட்டி குறைஞ்சிடுது, பேப்பரில் முக்கியமாக பார்ப்போம் எத்தனை வட்டி குறைஞ்சிது. இந்த ஐஸ்வர்யத்தை ரெட்டிப்பாக போடலாமே, அப்படியே போடு அப்படின்னு கேட்டாக்க போடலாம். ஐஸ்வர்யம் குறைஞ்சி இன்னும் ஏறட்டும் அப்படின்னு பார்க்கணும். ஐஸ்வர்யம் குறையணும். ஐஸ்வர்யம் குறைஞ்சா நல்ல ஞானம் வரும். உண்மையிலேயே ராமபானத்தினால் அடிபட்ட ராவணனுக்கு ஐஸ்வர்யம் குறைவே உள்ளுக்குள்ள சந்தோஷம் அடிபட்டு கிடைக்காது. ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்படிப்பட்ட செல்வம் மால. ஆக அவனுடைய தேர் என்ன, தேர்ப்பாகன் என்ன, குதிரை என்ன, துவஜம் என்ன, தனுஷ் எல்லாமே ஒழிந்து போய் ஐஸ்வர்யம் எல்லாம் ஒழிந்து நிராயுதபாணியாக நின்றான். கடைசியில மறுநாள் யுத்தத்தில் அவனும் ஆண்டு போனான். அவனோடு அவன் செல்வமும் அல்லது செல்வத்தோடு அவனும் ஆண்டான். இப்படியெல்லாம் நடக்கும்னு எப்போ தெரிஞ்சுது அப்படிங்கிறத ஆழ்வார் காண்பிக்கிறார். ராவணனுடைய பலம் அத்தனையும் போக போகிறது. ராவணன் அழியப் போகிறான். ராவனுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் அழியப் போகிறது அப்படிங்கிறது எப்போ தெரிஞ்சது, எப்போ முடிவாச்சுன்னா ஆஞ்சநேயன்
எப்பொழுது லங்கையிலே காலடி எடுத்து வைத்தானோ, இந்திரஜித்தினாலே பிரம்மாஸ்திரத்தினாலே கட்டுண்டு ராவணனுடைய சபைக்கு போய் ராவணனுக்கு புத்திமதி சொல்லி அந்த புத்திமதியை கேட்காமல் அவன் ராவணனுடைய வானகத்தினுடைய வாழ்ல தீ வைத்தானே, அந்த தீயானது லங்கையெல்லாம் எரியும்படி ஆயிற்று. அப்பொழுதே எல்லாரும் முடிவு பண்ணிட்டாலாம், ராவணனுடைய சைன்யம் எல்லாம் அழிய போறது, ராவணனும் ஆள போறான் அப்படிங்கிற முடிவை எப்ப பண்ணான்னா, ஆஞ்சநேயன் வாழ்ல தீய வச்ச உடனே லங்கையெல்லாம் எரிச்ச உடனே. அதுதான் காமிக்கிறார். தென்னிலங்கை முன்மடங்க செந்தி எல்கி செந்தி ஒல்கி. தென்னிலங்கை அழகான லங்கையா, தென்னிலங்கை முன்மடங்க செந்தி ஒல்கி. ஆக தீயினால லங்கையை அவன் எரித்த பொழுது முன்மலங்கன்னு சொன்ன அந்த தீய வாழ்ந்த தீய வச்ச உடனேயே முன்னையே எல்லாரும் முடிவு பண்ணிட்டாலாம், என்ன ஆபத்து வரப்போறதோ லங்கைக்கு அப்படிங்கிறது கலங்கிட்டாலாம். அப்படி அதான் முன்மலங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, ஆச்சாரியனுக்கு நிகிரக சக்தியும் உண்டு, அனுகிரக சக்தியும் உண்டு. அனுகிரகமும் பண்ணுவான், நிகிரகமும் பண்ணுவான். மீனாக யாரையும் நிகிரகம் பண்ண போறதில்லை. அப்ப ஆச்சாரியாருக்கு நிகிரக அனுகிரகம் மாத்திரம்தானே ஆச்சாரியன் பண்ணணும், நிகிரகம் பண்ணலாமா கேட்டா, ஸ்காலித்தே சாட்சிதாரம் சொபர ஹிதபரம் தேசிகம் பூஷ்ணுரீப்சே தேசிகம். சிஷ்யா தவறு பண்ணினா சிக்ஷை பண்றாலும் இல்லையோ, அதுதான் நிகிரகம். அந்த சிக்ஷை எப்படிப்பட்டதுன்னா, சிஷ்யனுடைய க்ஷேமத்திற்கோசம் பட்டது. அது ஆச்சாரியனாகிற ஆஞ்சநேயர் எப்பொழுது லங்கையில வந்து அவனுடைய வாழ்ல தீ வைக்கப்பட்டதோ அப்பவே அங்க இருந்தவா எல்லாரும் கலங்க ஆரம்பிச்சுட்டா. அததான் முன்மலங்க, முதல்லையே கலங்கும்படி செந்தி ஒல்கி. அது அனுமானை அனுப்பியது மூலமாக பெருந்தீயினாலே அந்த லங்கையே கொளுத்தப்பட்டு தென்னிலங்கை முன்மலங்க செந்தி ஒல்கி. இது ராவணனுடைய செல்வத்தை அழித்து அந்த செல்வத்தோடு ராவணனையும் அழித்து, அப்படிப்பட்ட எம்பெருமான் ராமாவதாரம் பண்ணின பெருமான். அடுத்தது கிருஷ்ணாவதாரம் பண்ணின பெருமான் சொல்றார். இதெல்லாம் சொல்லிட்டு பரகால நாயகி, பராங்குஷ நாயகி தசையை அடைந்த பரகால நாயகியினுடைய தாயார் என் பெண் எல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்கா. போரானம் 1000 தோல் வானம் மாள, செல்வம் மாள, இங்க வானம் மாள. பானாசுரன் 1000 தோள்களுடைய பானாசுரனை அங்க செல்வம் மாளன்னு ஐஸ்வர்யத்தோடு ராவணனை அழித்தார்னு சொல்லல. ஐஸ்வர்யத்தை அழித்தார்னா ஐஸ்வர்யம் போச்சுன்னா அவனுக்கே கொடுத்து பெரிய ஷேர் மார்க்கெட்ல பணத்தை போட்டுட்டு அத்தனையும் போச்சுன்னு இவன் போடுவான். அது போனாலே 4 பேர் போயிட்டேன்னு போட்டு. செல்வம் மாலன்னு இந்த வாணன் மாலை பானாசுரனை சம்ஹாரம் பண்ணாரா பெருமாள்? இல்லையே. அவனுடைய தான் 1000 தோள்களை தான் அழிச்ச. அதை மனசில் வச்சிருந்து போராலும் 1000 தோல் வாணன் மாலை பொறுகடலை அரங்கடந்து புக்கு மிக்க பாராளன் பாரிடந்து பாறையுண்டு பாருமிழ்ந்து பாரளந்து பாறையாண்ட பேராளன் பேரோதும் பெண்ணை. கிருஷ்ணாவதாரத்தில் இப்படி பானாசுரனுடைய தோள்களை எல்லாம் அறுத்தெறிந்ததான, இந்த வாமனுடையதான தோள்களை எல்லாம் அறுத்தெறிந்ததான தோல் பலம் போச்சு நிற்க. இதற்கு யுத்தம் பண்றதுக்கான சக்தி கிடையாது. அவனுடைய பலம் இதுதான், அதை அழிச்சிடுவோம் அப்படின்னு எல்லாரும் உத்தேசம் பண்றா பார்ப்போம். அவனுக்கு பலம் இதுதான்,
அதை அழிச்சுட்டாது இவன் ஆடமாட்டான் அப்படின்னு சொல்றது. அப்படி பலம் உள்ளதான தோள்களை எல்லாம் காப்பாற்றுறதுக்கும் தோல் பலம் இருக்கும். ஆஞ்சநேயன் பார்க்கிறான், தோல் பலம் இருக்கா, புஜ பலம் இருக்கா, சுக்ரீவனை ரட்சிக்கிறதுக்கு மகாராஜாவை ரட்சிக்கிறதுக்கு வேண்டிய புஜபலம் இருக்கான்னு பார்க்கிறான். ஆயதாட்ச சுவருத்தாட்ச பாகவகா பரிகோபமாக சர்வபூஷண பூஷார்காக கிமத்தம் ந விபூஷிதான்னு ஆஞ்சநேயன் ராமலட்சுமணனை பார்த்து அந்த புஜபலத்தை கொண்டாடுறதுனுடைய தாத்பரியம் என்னன்னா, சுக்ரீவ மகாராஜாவை காப்பாற்றுற சாமர்த்தியம் இவனுக்கு இருக்கா, அல்லாத அவயவங்கள் இருக்க ஸ்தனந்தய பிரதேஷ் தங்கத்திலே கண் வைக்குமா போலே என்று வியாக்கியானம் பண்ணா பகவத் விஷயம். பல அவயவங்கள் இருந்தாலும் பால் சாப்பிட்ற குழந்தையானது தனக்கு பாலை தருகிற அவயவத்தை மாற்றம் எப்படி தேடுறதோ அந்த மாதிரி சுக்ரீவ மகாராஜாவை காப்பாற்றுறதுக்கான பலம் இருக்கான்னு ஆயதாட்ச சுவருத்தாட்ச பகவத் விஷயத்தில் வியாக்கியானம் பண்றான். போராளன் 1000 தோல் வானம் மாலை, யுத்தம் பண்றதுக்காக தினவு கொண்டு எதிர்கொண்டிருந்த வானாசுரன் தோள்கள் மாலை. எப்படி கொன்றான், எப்படி அந்த தோள்களை எல்லாம் அழித்தாண்டார். பொருகடல் அறம் கடந்து புக்கு மிக்க, பொருகடலை அரங்கடந்து புக்கு மிக்க பாராளன். பொருகடலைன்னு அழகாக போட்டான். என்ன சமாதானம் தெரிஞ்சதுன்னா, அலைகள் எல்லாம் பரந்தோன்றும். அப்படிப்பட்டதான அலையையும் கடல் போன்ற அகிலியையும் கோட்டையெல்லாம் தாண்டினானான் பானாசுரன். போய் இருந்து அதெல்லாம் அவன் தாண்டி போயிருந்து அந்த பானாசுரனுடைய தோள்களை எல்லாம் அழித்து அதனாலே என்ன பெருமை கிடைச்சது இவனுக்கு. இதுதான் அழகா ஆழ்வார் பதம் போடுறார். 1000 தோல் வானன்மால பொருகடலை அரங்கடந்து புக்கு மிக்க. மிக்கங்கிறதுனால என்னென்னக்க எத்தனை பேர் இந்த பானாசுரனுக்கு ஒத்தாசியா எத்தனை பேர் வந்த ருத்ராதிகள் எல்லாம் வந்தா, சுப்பிரமணியம் போன்ற தேவதைகள் எல்லாம் வந்தா. ருத்ராதிகள் வந்தும் சுப்பிரமணியாதிகள் வந்தும் விநாயகர் முதலானவா வந்தும் பகவானை எதிர்க்க முடிஞ்சுதா, கிருஷ்ணனை எதிர்க்க முடிஞ்சுதா? எதிர்க்க முடியலையே. அந்த பானாசுரனுடைய தோள்களை எல்லாம் அழித்து அதனாலே புகழ்பெற்றவனாக ஆனான். ருத்ராதிகளுக்கும் மேம்பட்டவன் தான் தான் என்று காண்பிச்சானே அப்படின்னு என் பெண் சொல்றான். அப்படின்னு பரகால நாயகனுடைய தாயார் தன் தோழி இடத்தில் சொல்லிட்டு இருக்கிற விஷயம், தாயார் பேசுகிற விஷயம் இன்னையோட முடிய போகிறது. ஆக ருத்ராதி தேவதாந்தரங்களுக்கும் மேம்பட்டவனாதி என்று போன பொருகடலை அரங்கடந்து புக்கு மிக்க பாராளும். பூமிக்கெல்லாம் சுவாமியானவன். அந்த கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னால, ராமாவதாரத்துக்கு முன்னால பல அவதாரங்கள்லாம் எடுத்துள்ளவன். இந்த பூமியை எல்லாம் ஆண்டானவன். பாரிழந்து பாறை உண்டு பாருமிழ்ந்து பாரளந்து பாறையாண்ட பேராளன். மத்ஸ்யாவதாரம் பண்ணினார், வராகமாக அவதாரம் பண்ணினார். பாரிழந்து வராகமாக ஆகி பூமியை பிளந்து எடுத்து அந்த பாறை அந்த பூமியை உண்டு. பிரளயக்காரன் வர சமயத்தில், அந்த பிரளய சமயத்தில் இந்த தன்னாலே உண்டு பண்ணப்பட்ட பிரபஞ்சத்தையே தானே உண்டான், தன்னிடத்திலேயே வசமாக்கின்றான். பாறை உண்டு பாருமிழ்ந்து உண்டதான பிரபஞ்சத்தை மறுபடியும் உமிழ்ந்தான், மறுபடியும் சிருஷ்டி பண்ணினான்னு அர்த்தம். பாருமிழ்ந்து உலகையெல்லாம் உண்டு பண்ணி பாரழிந்து திருவிக்ரமாவதாரம். பாருங்க, கிருஷ்ணாவதாரத்தை பேசினா, ராமாவதாரத்தை பேசினா, வராக அவதாரத்தை பேசினா, திருவிக்ரமாவதாரத்தை பேசினா, ஒரே பாசுரத்தில் எத்தனை அவதாரத்தை பேசுறா பாருங்க. இப்படியெல்லாம் என் பெண் பேசிட்டு இருக்கா. பாராளன் பாரிடந்து பாறை உண்டு
உண்டு பண்ணப்பட்ட பிரபஞ்சத்தை தான் உண்டு பிரளயத்திலே பாருமிழ்ந்து மறுபடியும் சிருஷ்டி பண்ணி உண்டுமிழ்ந்த எச்சில் தேவர் பாருமிழ்ந்து பாரளந்து திருக்குமாவதார் பாறையாண்ட பேராளன் பூமியெல்லாம் பரிபாலனம் பண்ணினதான பலவிதமான திருநாமங்களை உடையவனும் புகழை உடையவனுமான எம்பெருமான் பேரோதும் பெண்ணை இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருநாமங்களை எல்லாம் சொல்லின்றிருக்கிறதான இந்த பெண்ணை நான் பெற்றெடுத்தேன். பூமியில் இருக்கிறவா அத்தனை பேரும் பரகால நாயகி போன்ற பெண்ணை பெற்றெடுத்தவர்களா? பெண்ணை பெற்றெடுத்த தாயார்கள் எல்லாரும் பரகால நாயகியுடைய தாயார் கொண்டாடுற மாதிரி தன் பெண்ணை கொண்டாட முடியுமா? அல்லது பரகால நாயகி இருந்த அவஸ்தை தான் எல்லா பெண்களுக்கும் இருக்கா? அது பரகால நாயகியினுடைய தாயார் சாத்திகமான அகங்காரம் படலாம் அப்படிப்பட்ட பெண்ணை பெற்றெடுத்திருக்கார். ஒரு இடத்துக்கு என் பெண் போறதில்லை. சதா சொல்ற காலமும் பகவத் விஷயத்தை பேசுறான், அர்ச்சாவதாரத்தை சேவிக்கிறார். எங்கெங்க திவ்யதேசம் இருக்கோ எல்லா திவ்யதேசத்துக்கும் புரண்டு போய் அர்ச்சாவதார அனுபவம் பண்றார். சத்விஷயங்கள் எங்க சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்கிறார். சோதவியோ மந்தவியோ நிதித்தியாசித்தவியாங்கிற ரீதியிலே இந்த காரியத்தையே போதையந்தார். பரஸ்பரம் விஷயத்தையே தான் கேட்ட விஷயத்தையே எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். ஒரு பெண்ணு ஆத்திலேயே இருக்க மாட்டாள். எப்போ பார்த்தாலும் கையில் புஸ்தகமா பையுமா போயிட்டே இருக்காளே. எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது ஸ்லோகம் சொன்னால் அங்கே உட்காந்துடுறாளே, எங்கேயாவது உபன்யாசம் பண்ணால் அப்படியே உட்காந்துடுறாளே. கொஞ்சம் ஆற்றுல இருக்கட்டுமே, எங்கேயாவது காலக்ஷேபம் கேட்கலாம், எப்பொழுதாவது பெருமாள் சன்னதிக்கு போகலாம். எப்போ பார்த்தாலும் காலக்ஷேப கோஷ்டியில் பார்த்தா அங்கே முன்னால் உட்காந்துருக்கா, பெருமாள் சேவையில் பார்த்தா திருமஞ்சனத்தில் அங்கே முன்னால் உட்காந்துருக்கா, அரையல் சேவை அக்னி வருஷத்தில் பார்த்தா அங்கே முன்ன உட்காந்துருக்கு. அப்படிப்பட்ட பெண்ணல்லவா இருக்கணும்னு திருவங்கை ஆழ்வாரை பார்த்து அவருடைய தாயார் பேசுகிறார். லோகத்தில் பூமியில இந்த மாதிரி பெண்ணை பெற்றவா ரொம்ப இருக்க மாட்டார். பெண்ணை மண்மேல் பெருந்தவத்தல் என்றெல்லாம் பேசலாம். என்ன ஜென்மாந்தர சுகதம் இருந்தா இந்த பரகால நாயகி இந்த பெண் எனக்கு கிடைச்சிருப்பா. பாக்கிய விஷயத்தினால இப்படிப்பட்ட பெண்ணை நான் பெற்றெடுத்திருக்கேன். என்ன நோன்பு நோக்காளர்களோ இவளை பெற்ற வயிறுடையான்னு சொல்ற மாதிரி இந்த பெண்ணை நான் பெற்றெடுத்தேனே, என்ன பாக்கியம் பண்ணியிருப்பேன் என்று தன் பெண்ணை பார்த்து தான் பெருமைப்படுகிறார். இப்படி பரகால நாயகனுடைய தாயார் பெருமைப்படுவது பெருந்தவத்தல் என்றெல்லாம் பேசலாமே. இப்படி சொல்றதை விட என்னுடைய பெண்ணை பெற்றெடுத்துக்கு நான் தானே பாக்கியம் பண்ணிருக்கணும்னு சொல்றதை விட வேற என்ன பேசுறது நியாயமாக இருக்க முடியும்? என் பெண்ணினுடைய பெருமையை நானே பேசிக்கிறதான்னு இல்லை, என் பெண்ணினுடைய பெருமையை நானே பேசிக்கலாம். அந்த அளவுக்கு என் பெண் வசத்தியா இருக்கா. பகவத் விஷயத்தில் ஈடுபட்டு திவ்யதேசங்களை சொல்லிட்டு பாரளந்து பாறையாண்ட பேராளும் அவருடையதான 1000 நாமங்களை எல்லாம் திருநாமங்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்காளே. பெருந்தவற்றல் பெருந்தவற்றல் தன்னை சொல்லிக்கிறார். பரகால நாயகனுடைய தாயார் சொல்லிக்கிறார். எல்லாரும் குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கா, தபஸ் பண்ணி தான் குழந்தைகளை பெற்றெடுக்கிறா. ஆனா இந்த பெண் மாதிரி யாரும் கிடையாது. என் பெண்ணிற்கு சமம் என் பெண் தான். எதனால சொல்றேன்? விஷ்ணுவை பரதேவதையாக கொண்டவள், விஷ்ணுவை தவிர பாக்கி தேவதாந்தரங்களை நாடாதவள். அப்படிப்பட்ட பெண்ணை பெற்றெடுத்திருக்கேனே, நான் தான் தபஸ் பண்ணி இருக்கணும். விஷ்ணு பரத்வம் என்றதிலே விஷ்ணுதான் உயர்ந்த தத்துவம்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவும் லோகத்தில் ரொம்பவும் துர்லபம்.
உசந்த வம்சத்தில் பிறந்து ஏன் அங்கேயும் போனா என்ன இங்கேயும் போனா என்ன அப்படின்னு கேட்கிறவாலும் இல்லை இல்லை, விஷ்ணுவை தான் பரதேவதை, அவனைத்தான் சேவிக்கணும். பெருந்தவத்தன் விஷ்ணுதான் வசந்த தத்துவம்னு தெரிஞ்சுட்டா மாத்திரம் போதுமான்னா அவனே சித்தோபாயம்னு தெரிஞ்சுக்கணும். அவனே சித்தோபாயம்னு தெரிஞ்சுக்க நாம ஒண்ணுமே பண்ணாம இருக்கணும்னு சொல்லி இருக்காங்க. நாமும் சாத்தியோபாயமாக சரணாகதியை பண்ணணும்னு இந்த ஆழ்வார் ஏழை ஏதன் பாசகத்தில் சரணாகதி பண்றாரே ரங்கநாதனிடத்தில், அவன் தான் சித்தோபாயம்னு தெரிஞ்சது ஒண்ணுமே பண்ணாம இருக்கவில்லை. என் பெண் எல்லாத்தையும் பண்ணான். விஷ்ணுதான் பரதேவதை என்பதை சொல்ற, அவனே சித்தோபாயங்கிறத சொல்ற, எப்பொழுதும் இருக்கிற உபாயம் சாதனங்கிறத சொல்ற. நாம செய்ய வேண்டிய காரியமும் ஒன்றுங்கிறத சரணாகதியை பண்ணியும் காண்பிக்கிறார் நம்மாழ்வாரை போல். புகழும் இல்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு ஆழ்வார் சரணாகதி பண்ற மாதிரி ரங்கநாதரிடத்தில் திருநங்கை ஆழ்வார் ஏழை ஏதரங்கிற பாடத்தில் விஷயத்தில் ரங்கநாதரிடத்தில் சரணாகதி பண்றார். அது சாத்தியோபாயம் வேண்டாம்னு சொன்னா இவெல்லாம் சரணாகதியை பண்ணியிருக்கவே மாட்டாளே. அவனையே விவாதம் பண்ணிட்டு அவனை பெறுவதில் பெருமுயற்சியும் உடையவளாக இருக்காள். அதுக்கோசரம் தபஸ் பண்றவளாகவும் இருக்காள். பெருந்தவத்தல் பரகால நாயகனுடைய தாயார், நான் என்ன தபஸ் பண்ணியிருந்தா இப்படிப்பட்ட பெண்ணை நான் பெற்றிருப்பேன் என்று அவள் சொல்வதாகவும் ஒரு அர்த்தம். உண்மையிலேயே என் பெண் பெரும் தபஸ் பண்றவள். பெரிய தபஸ் பண்ணி இருந்தால்தான் இந்த மாதிரி புத்தி வரும். விஷ்ணுவே பரதத்துவம், அவனே உயர்ந்த பலன்கிற புத்தி வந்திருந்தால் எவ்வளவோ தபஸ் பண்ணி இருந்தால்தான் அது வரும். அப்படி பெரும் தவற்றல் தன்னையும் சொல்லிக்கலாம், தன் பெண்களுடைய நிலையையும் சொல்லிக்கலாம். பெரிய தபஸ் பண்ணியிருக்கா, இப்படிப்பட்ட பெண்ணினுடைய பெருமையை நாம் பேசலே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக இது ஆச்சாரிய சிஷ்ய பாவத்தில் பேசணும். இந்த பாசுரத்தை ஆச்சாரிய சிஷ்ய பாவத்திலையும் கொண்டு வரணும். மொத்தத்தில் தன் பெண் எம்பெருமானுடைய திருநாமங்களையும் அவன் எழுந்திருக்கிற திவ்யதேசங்களுடைய திருநாமங்களையும் சொல்லிட்டு அந்த திவ்யதேசத்துக்கு போவேன், அவருடைய குணங்களை சொல்லி அந்த குணத்தை அனுபவிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படி பண்ண பெண்ணை பெற்றது தன்னுடைய பாக்கியம் என்று பெருமைப்படும்படியான பெண் இவள் பரகால நாயகி சொன்னாலும், ஒரு ஆச்சாரியன் உபனிஷத் அர்த்தங்களை எல்லாம் சிஷ்யாவுக்கு சொல்லிக் கொடுத்தது. அந்த சிஷ்யன் ஆச்சாரியனுடைய பெருமையை சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஆச்சாரியன் கேட்கிறான், ஏண்டா இதை நான் சொல்லிக் கொடுக்கவே இல்லையே உனக்கு, நீ இதை சொல்றியே. இல்லை, ஆச்சாரியன் சொல்லிக் கொடுத்ததுதான். ஆச்சாரியன் சொல்லிக் கொடுக்காததை எதுவும் சிஷ்யன் சொல்ல போறதில்லை. இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துக்கு, இந்த சாஸ்திரத்துக்கு, இந்த உபனிஷத் வாக்கியத்துக்கு இப்படித்தானே அர்த்தம் நான் சொன்னேன், நீ இப்படி இன்னும் அழகான சொல்லிருக்கியேன்னு ஆச்சாரியன் கேள்வி. நான் சொல்லிக் கொடுக்காதத நீ சொல்லிட்டியேன்னு இவன் தப்பா சொல்லிடுங்க. ஆச்சாரியனுக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷம். நாம சொல்லிக் கொடுத்த விஷயத்தை பன்மடங்கு விருத்தி ஆக்கிக்கலாம். பாதம் சிஷ்ய ஸ்வமேதயா. ஆச்சாரியா பாதமாதத்தை கால்பாகத்தை தான் ஆச்சாரியத்திலிருந்து விரிச்சுக்கிறார். பாக்கி கால்பாகம் தன்னோடு காலக்ஷேபம் பண்ற சப்ரம்மச்சாரி, காலக்ஷேபம் பண்ற சிஷ்யாலாம் இருக்கோ இல்லையோ, ஆச்சாரியன் சொல்லிக் கொடுக்கிறது கால்பாகம். சிஷ்யர்கள் ஒருவருக்கொருவர் விசாரம் பண்ணிட்டு அந்த விசாரம் பண்ணும் பொழுது கால்பாகம் தெரிஞ்சுக்கிறார். தன்னுடைய மேதையினாலே, புத்தியினாலே, புத்தின்னு ஆச்சாரியன் கொடுத்த ஞான சக்ஷுனாலே, அப்புறம் புஸ்தகத்தை திரும்பி பார்க்கறது. அப்போ ஒரு சமயம் ஆச்சாரியன் தனியனை சொல்லிட்டு புஸ்தகத்தை திறக்கணும்.
ஆச்சாரியன் சொல்லிக் கொடுத்த விஷயத்தை நாம் கிரந்தத்தை சேவிக்கும் பொழுது திருப்பி ஒரு தடவை அவள் ஆச்சாரியால் திருநாமத்தை சொல்லிட்டு புஸ்தகத்தை திறந்தால் அவள் சொல்லிக் கொடுத்தது எல்லாம் புரிக்கும் நமக்கு சமயம். அதனால்தான் ஆச்சாரியன் தனின்னு அடிச்சு. ஆச்சாரியன் தனியின் என்ன, அவளை பற்றினதான சுருக்கத்தை சொல்றது. அவள் எப்படிப்பட்ட ஞானம் உள்ளவா, எங்கே ஆசிரியச்சவா, யாரிடத்துல என்ன காலட்சேபத்தை பண்ணினவா அப்படிங்கிறத பற்றி சுருக்கமாக நமக்கு சொல்லிக் கொடுக்குறது தான். அந்த தனியை சேவிச்சுட்டா அவர் சொல்லிக் கொடுத்த அர்த்தங்கள்லாம் கொண்டு வரும். அந்த தனியை சேவிச்சுட்டு புஸ்தகத்தை பார்த்து ஞானத்தை அடையிறதுக்கும் புரியாமல் போச்சு. என்ன சொல்லிக் கொடுத்தா இந்த இடத்துல ஆச்சாரியன் என்ன சொன்னார் புரியல, மூடி வை. ஆச்சாரியன் தனியை சொல்லுது புஸ்தகத்தை தர, இப்போ புரிஞ்சுடுத்து. இப்போ ஆச்சாரியன் தனியை சொல்லாமல் புஸ்தகத்தை பிரிச்சாக்க சொல்லிக் கொடுத்த அர்த்தம் தெரியாது. ஆச்சாரியன் ஒரு தடவை ஸ்மரிச்சுட்டு புஸ்தகத்தை புரட்டிட்டாக்க சொல்லிக் கொடுத்த அர்த்தம் சொல்லிக் கொடுக்காத சாஸ்திரார்த்தமும் புரியும். தஸ்யைதே அகதிதாக்கியத்தாக பிரகாசத்து. எவன் ஒருவனுக்கு பகவான் மாதிரி ஆச்சாரியும் நினைக்கணுங்கிற புத்தி எவன் ஒருவனுக்கு இருக்கோ, பறையான பக்தி யாருக்கு இருக்கோ, அப்படிப்பட்டவனுக்கு அபேட்சிதார்த்தங்கள் எல்லாம் என்னென்ன விஷயத்தை சொல்லணும்னு நாம் ஆசைப்படுறோமோ அது அத்தனையும் நான் முந்தின்னு ஓடி வந்து சொற்கள் எல்லாம் நம்ம இடத்துல வரும். ஆக ஆச்சாரியனை பகவானிடத்தில் இருக்கிற பக்தி மாதிரி ஆச்சாரியத்திலையும் பக்தி இருக்கிறவர்களுக்கு சொல்லணுங்கிற அர்த்தங்கள்லாம் காணாகவே நான் முந்தின்னு வந்துடுமா. அப்படி ஆச்சாரியன் சொல்லிக் கொடுக்காத அர்த்தத்தை சொன்ன உடனே ஆச்சாரியனுக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷம். ஆனால் சிஷ்யனை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது. சிஷ்யந்து நான் கதாச்சன. ஆக ஒருவருக்கொருவர் ஆச்சாரியன் சொல்லிக் கொடுத்த அர்த்தத்தை விசாரம் பண்ணும் பொழுது கால்பாகத்தை தெரிவிக்கிறான், தன்னுடைய மேதையினால தெரிவிக்கிறான். காலம் காலக்கிரமேனுச்சே, போக போக எல்லாம் அவனுக்கு புரியும். நீங்க சிலருக்கு சொல்றா பாருங்க ஆச்சாரியன் காலக்கிரமேனுச்சே அப்படின்னு அனுபவத்தினால சொல்லுது. அன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்தினால ஆச்சாரியன் இந்த இடத்துல ஒரு அர்த்தம் சொன்னார், இப்பதான் நமக்கு அது புரியுது. அன்னைக்கு எதுக்கு இவர் சொன்னார்னு எனக்கு தெரியல, நான் யோசனை பண்ணினேன், இன்னைக்கு புரிஞ்சுடுத்து அப்படின்னு ஒரு அனுபவம் வரும் பொழுது ஆச்சாரியன் சொல்லி கொடுத்த அர்த்தம் ஓஹோ இப்போ உபயோகப்படுத்து பாருங்க. அதனால என்ன பண்ணணும்னா என்ன சொன்னாரோ அதை அப்படியே செஞ்சு விடுறது. ஏன் சொன்னால் எதற்கு சொன்னாருன்ற கேள்வி கேட்காம அப்படியே செஞ்சுட்டா காலக்கிரமத்தில் அது புரிஞ்சிடும் ஒரு நாள். அப்போ சொல்லும்போது புரியாது. இப்படி ஆச்சாரியன் சொல்லிக் கொடுத்த அர்த்தங்கள், சொல்லிக் கொடுக்காத சாஸ்திரார்த்தங்கள் எல்லாம் சிஷ்யன் சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட சிஷ்யனை பெற்றெடுத்தேனே, நல்ல சிஷ்யனா நமக்கும் அமைஞ்சான். அல்லது இப்படி ஆச்சாரியன் சொல்லிக் கொடுத்த அர்த்தத்தை எல்லாம் அப்படியே சொல்லும்படியான என்ன தகவல் பண்ணியிருந்தா இவன் அப்படியே சொல்லி இருப்பான். இப்படிப்பட்ட சிஷ்யனை பெற்றெடுத்தோமே என்கிற ஒரு அகங்காரம், சாத்விகமான அகங்காரம் ஆச்சாரியாளுக்கும் ஏற்படலாம். இப்படிப்பட்ட ஆச்சாரியனை பெற்றோமே என்கிற சாத்விகமான அகங்காரம் நமக்கும் ஏற்படலாம். அகங்காரங்கள் சாத்விக அகங்காரம்னு சொல்றோம். அதைத்தான் இங்க திருமங்கையாழ்வாருடைய தாயார் பேச மண்மேல் பெருந்தவத்தல் என்றெல்லாம் பேசலாமே. இந்த ஆச்சாரிய சிஷ்ய பாவத்தை காண்பிச்சு தாயாருடையதான பேச்சை இதோட இந்த பாசனத்தோட முடிக்கிறார். இப்படி இருக்கிற சமயத்தில் இந்த பெண்ணுக்கு எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டா. எப்போ பார்த்தாலும் திவ்யதேசம் பெருமாளுடைய திருநாமம் அதையே சொல்லிட்டு இருக்கா. வேறு எந்த ஒரு காரியத்திலையும் ஈடுபட மாட்டேங்கிறா. மற்ற காரியமே ஆற்றுல கிடையாதா? எப்போ பார்த்தாலும் பகவத் விஷயத்தையே பேசிட்டு இருக்கிறதா? சொல்றவனையும் சொல்லி பார்த்தாச்சு, இதுதான் ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறா. சரி, உள்ளுக்குள்ள தாயாருக்கு சந்தோஷம் இருந்தாலும் பெண் சொல்றதை கேட்காதுன்னு விட்டுட்டாங்க. இந்த சமயத்தில் தாயார் விட்டுட்டு போகவே
பரகால நாயகியினிடத்தில் அவளுடைய தோழி வர, அவளுடைய தோழி இப்படி பரகால நாயகிக்கு பராங்குஷ நாயகி தசையை அடைந்து இப்படி சோகப்பட்டிருக்காளே, இவர் தாயாரெல்லாம் வருத்தப்படும்படியாக இவருடைய நிலை ஏற்பட்டு போச்சு அப்படின்னு பரகால நாயகத்திலே பரகால நாயகனுடைய தோழி வர. அப்படி பாசுரங்களுடைய அடுத்த 10 பாசுரங்களுடைய அமைப்பு அப்படி அமைஞ்சிருக்கு. பரகால நாயகனுடைய தாயார் பேசின பேச்சாக இருந்தாலும் அது பரகால நாயகனுடைய பேச்சு தான். பாசுரங்கள் எல்லாம் தன் தாயார் சொல்ற மாதிரி தன்னால பேச முடியாததுனால தன்னுடைய தாயார் பேசுற மாதிரி பாசுரம் அமைச்சிருக்கார். அந்த தாயார் பாசுரங்கள் 10 பாசுரங்கள் முடிஞ்சது. இப்ப பரகால நாயகனுடைய தாயார் சோர்வடைஞ்சுட்டா, சொல்லி இனிமே திருத்த முடியாது, அவன் போக்கில் விட்டுடுவோம் அப்படின்னு ஒதுங்கிட்டா. இப்ப பரகால நாயகனுடைய தாயார் தோழி கிட்டக்க இந்த நிலை உனக்கு ஏற்பட்டது வாஸ்தவம் தான். எவ்வளவு ஒரு அனுபவம் பகவானிடத்தில் உனக்கு இருந்தால், இந்த நாயகனிடத்தில் எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருந்தால் அந்த பிரிவை தாங்கிக்க முடியாத ஒரு நிலையை நீ அடைந்திருந்தால் இப்படியெல்லாம் பேசியிருப்பாய். அவனோடு சேர்ந்து அவனுடைய சேர்த்தி குறையவே, விஸ்லேஷம் ஏற்படவே, பிரிவு ஏற்படவே, அந்த பிரிவை தாங்கிக்க முடியாமல் ஏற்பட்ட இந்த व्यसனத்தினால் ஏற்பட்டது தான் பாசுரங்களாக வெளிப்பட்டது. இந்த தோழி கேட்கிறா, எப்படி எப்படி எல்லாம் அந்த பகவானோடு சேர்ந்தாய்? அந்த பகவானோடு சேர்ந்திருந்த பொழுது, நாயகனோடு சேர்ந்திருந்த பொழுது எப்படிப்பட்ட அனுபவம் எல்லாம் உனக்கு கிடைச்சது? எந்த காரணத்தினாலும் இப்படி மயங்கி போனாய் அந்த நாயகனிடத்திலே, பகவானிடத்திலே? உனக்கு ஏற்பட்ட இந்த व्यसனம், கிளேசம் நியாயமானதுதான் என்ற இந்த தோழி இவளை சமாதானம் செய்பவளா? தாயார் பேசிட்டு போயிட்டா, தோழி வந்தா சமாதானமா வரும். அவளுக்கு இன்னும் அனுபவம் ஜாஸ்தியா போச்சு. இப்ப கடைசி 10 பாசுரம், முதல் 10 திருமங்கை ஆழ்வாராக இருந்து பேசினது முதல் 10 பாசுரங்கள். தாயார் பேசினதாக பேசியது 2வது 10 பாசுரங்கள். தன்னிடத்திலே ஒரு பரிவினாலே, பிரீதியினாலே, பரம ஸ்னிக்தையானபடினாலே, ஸ்நேகிதையானபடினாலே ஒரு தோழி கேட்கிறா, இப்படிப்பட்ட அனுபவம் உனக்கு ஏற்பட்டிருக்கு, அந்த அனுபவம் இப்ப குறைஞ்சி போகவே நீ व्यसனப்படுகிறாய், எப்படிப்பட்ட அனுபவம் எல்லாம் உனக்கு ஏற்பட்டது அப்படின்னு இந்த தோழி கேட்க, உண்மையான சிநேகிதனிடத்திலே தன் அந்தரங்கத்தை எல்லாம் சொல்லலாம். ஆனால் அந்த சிநேகிதன் உண்மையானவனாக இருக்கணும். தன்னுடைய சிநேகிதையினுடைய ஹிதத்தை விரும்புபவனாக இருக்கணும். அப்படிப்பட்ட சிநேகிதனாக இருந்தால் அந்த சிநேகிதனிடத்துல எல்லாத்தையும் ஒப்பிச்சிடுவான். ஆத்துல அப்பா அம்மா கூட சொல்ல மாட்டான், சிநேகிதாருக்கு எல்லா விஷயமும் தெரியும். அதுல ஒரு திருப்தி. சிநேகிதன் சில உபதேசம் பண்ணா உடனே கேட்டுடுவான். சாஸ்திரத்திலேயே இடம் கொடுத்திருக்கிறது. ஆக சிநேகிதன் சொன்னா கேட்பேன், என்னுடைய சிநேகிதன் அவன் சொன்னா நான் செஞ்சேன், வேண்டாம் நான் சொன்னேனே அப்படின்னு மாதா பிதாக்கள் கேட்டா அப்ப இது செஞ்சிருக்க மாட்டான். சிநேகிதன் சொல்லிட்டான்னு அப்படியே செஞ்சுடுவான். அப்ப சிநேகிதனிடத்துல எல்லாத்தையும் ஒளிவு மரபு இல்லாம எல்லாத்தையும் ஒப்பிச்சுடலாம். அந்த மாதிரி பரகால நாயகனுடைய தசையை நன்கு உணர்ந்த சிநேகித்தை இவனிடத்துல வர, எப்படிப்பட்ட கலவை, எப்படிப்பட்ட சேர்த்தி, எப்படிப்பட்ட பகவத் அனுபவம் உனக்கு கிடைச்சது நாயகனான எம்பெருமானிடத்திலே
அப்படின்னு தோழி கேட்க, தோழிக்கு ஆழ்வார் சொல்ற பதிலாக பாக்கி 10 பாசுரம். அது தோழி இடத்தில் பேசுற பாசுரங்கள் பாக்கி 10 பாசுரங்கள். ரொம்ப போக்கியமாக இருக்கும் அந்த பாசுரங்கள், ரொம்ப அழகு. அதுல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. மைவண்ணனரும் குஞ்சி குழல் பிந்தாட மகரம் சேர் குழல் இதுபாடு இறங்கி ஆட எய்வண்ண வெஞ்சிலையே துணையாங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போடும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அழுதே அவ்வண்ணத்தவர் நிலமிகன்றும் தோழி அவரிடம் தேவரென்று அஞ்சினோமே. அழகான பாசம். பெருமாள் சேவிக்க போற நாயகன் தான் இங்கு சர்வேஸ்வரன். அவனை நாயகனா நினைச்சு அழுவார் பாசுரத்தை பேசுறாரா, அது ஈஸ்வரனா நினைச்சுட்டு பேசுறாரு. லோகத்துல நாயகி நாயகன் ஆழ்வார்கள் எல்லாம் தங்களை நாயகிகளாக, தங்களை ஸ்திரீகளாக பாவிச்சுண்டு நாயகனாக எம்பெருமான மாத்திரம் நினைச்சுட்டு பேசுறார். ஆண்டாளை தவிர பாக்கி ஆழ்வார்கள் அத்தனை பேரும் தங்களை பெண்களாக பாவிச்சுட்டார். என இயற்கையில் பெண்கள் இல்லை. ஆனா ஆண்டாளுக்கு என்ன பெருமைன்னா, இயற்கையிலேயே ஸ்திரீயானபடியினாலே மற்ற ஆழ்வார்கள் தங்களை பெண்களாக பாவித்து பகவானை அனுபவிக்கிறதை விட இயற்கையிலேயே பெண்ணானபடியினாலே அந்த நாயகனை அனுபவிக்கிற அனுபவம் சுவாதந்திரம் இவருக்குத்தான் ஜாஸ்தி. அதனால்தான் சொல்றார் அவதாரிகையிலே, ஆழ்வார்களுக்கும் ஸ்ரீ ஆண்டாளுக்கும் பர்வத பரமானுவோட்டை வாசி போரும். மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் பரம அணுவாக ஆயிருந்தார். ஆண்டாள் அனுபவிக்கிற அனுபவங்கிறது பர்வதமாக ஆயிருந்தார். மற்ற ஆழ்வார்களுக்கும் ஆண்டாளுக்கும் என்ன வாசி வித்தியாசம்னு கேட்டா, பெண்ணுடை தரித்து அவர்கள் எல்லாம் பாடினார்கள். பெண்ணுடைய உடையை தரித்து அவர்கள் பாடினார்கள். நாயகியை பற்றி பாடினார்கள். தங்களை நாயகியா நினைச்சிருந்தார். இயற்கையிலேயே பெண்ணானபடியினாலே அவர்கள் எல்லாம் மிஞ்சி நிற்கிறார் ஆண்டாள் என்று பேசுறார். அதான் இங்க பேசுறார். அப்படி அனுபவிக்கிறாள் ஆண்டா, எப்படி எல்லாம் அனுபவிச்சேன் பெருமாள். அவனுடைய கூந்தல் அழகை பார்க்கிறேன், கண்ணங்கரேன்னு இருக்கு. அவனே ஏற்கனவே கருப்பு, இன்னும் கருப்பு அந்த கூந்தல். அந்த குழல்கள் எல்லாம் எப்படி அது கண் முன்னால நிற்கிறது. இப்ப அவனை நாயகனாக, லோகத்தில் இருக்கிற நாயகி நாயகனாக ஆழ்வார் பார்க்கிறாரா, சர்வேஸ்வரனா பார்க்கிறாராண்டா. ஆரம்பத்திலே அவனை பக்தாவாக அடையணும். ஒரு நாயகிக்கு நாயகனை அடையத்துக்கு என்ன என்ன தன்மைகள் உண்டோ, என்ன என்ன ஏக்கங்கள் உண்டோ, அத்தனை ஏக்கத்தையும் ஆழ்வார் காண்பிக்கிறார் பாசுரத்தில். தோழி, இப்படியெல்லாம் அந்த எம்பெருமானை அனுபவிச்சேன். அவருடைய திருப்பவளம் எப்படி இருக்கு, திருக்கண்கள் எப்படி இருக்கு, திருக்கைகள் எப்படி இருக்கு, திருவடிகள் எப்படி இருக்கு, எல்லாமே தாமரை போன்றதுதான். கண்ணும் செந்தாமரை கமலமவை அடிமவையேன்னு சொன்ன மாதிரி இவரும் அதையே சொல்றார். கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போடும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அழுதே. இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு லோகத்துல பக்தாவாக, ஒரு பெண் பக்தாவாக பக்தாவை அடைவதற்கு என்ன என்ன எண்ணங்களோடு இருக்காளோ அந்த மாதிரி எண்ணம் வந்தாலும் கூட கிட்டக அந்த பகவானை அனுபவிச்சு பார்த்த உடனே என்ன தோணித்து எனக்கு, தோழி அவ்வண்ணத்தவர் நிலைமை கண்டும் தோழி. என் தோழியே, சகியே, உண்மையை சொல்ற, உங்ககிட்ட மாத்திரம் சொல்ற. அவனை பார்த்த உடனே
சாமானியர்கள் எல்லாம் பர்த்தாவை அடையணுங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுறது பாருங்க. அந்த எண்ணம் எனக்கு முன்ன இருந்தாலும் கூட இந்த அழகெல்லாம் பார்த்து வந்த உடனே கைகூப்பணும்னு தோன்றுறது, அஞ்சலி பண்ணணும்னு தோன்றுறது. அவ்வண்ணத்தவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவருக்கு அஞ்சினோமே அப்படின்னு ரொம்ப அழகாக பேசுகிறார். இதில் ஆழ்வார் நடுவில் ராமலட்சுமணார் எல்லாம் விஜய்க்கு வர சமயத்தில் எப்படி இருந்தார், யாரை வரிக்கலாம்? ரெண்டு பேரும் பார்த்தாக்கு ஒரே மாதிரி இருக்கா. ராமனும் லக்ஷ்மணனும் எதிரத்திலும் குறைஞ்ச மாதிரி தெரியல. லக்ஷ்மணன் எதுக்கு கூப்பிட்டு வந்தார்? கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தால் இவர் தனியாக வரலாமோடைய சிவதனுஷ முடிச்சுட்டு அந்த அவதியை முடிச்சுட்டு சிவதனுஷை முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமே, கூட ஒருத்தரையும் அழிச்சுட்டு வந்திருக்காரு. அப்படின்னு சீதைக்கு தன்னுடைய ராமன் யாருன்னு தெரியாதா? இருந்தாலும் அவனும் நடிக்கிறான், இவனும் நடிக்கிறான். சாட்சாத் மகாலட்சுமி தானே சீதையும், மகாவிஷ்ணுவாகிற ராமன் தான் ராமன் இந்த ரூபத்தில் வந்திருக்கான்னு சீதைக்கு தெரியாதா? இருந்தாலும் எடுத்துட்டு அவதாரத்துக்கு தகுந்த மாதிரி நடிக்கிறோமோ இல்லையோ, ஒன்றும் தெரியாத மாதிரி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காளே, இல்லை யார் வெளில முடிக்க போறான்னு தெரியும். அப்புறம் அவ புரிஞ்சுட்டா. முதல்ல பார்த்தா இந்த விஸ்வாமித்திரர் தாடி அது என்ன பண்ணாரு அப்ப புரிஞ்சுட்டார். அதாவது எல்லா இடத்துலையும் ஆச்சாரியம் வந்தாலும் புரியும், காட்டிக்குமார் இருந்தாலும் சரி. வத்சராமதனுப்பஷ்ய, ஓஹோ ராமங்கிறவன் இவன் தான் போட்டிருக்குன்னு ராமனை பார்த்து வத்சராமதனுப்பஷ்ய சிவதனுஷ பாரு அப்படின்னு ராமனை பார்த்து விஸ்வாமித்திரர் சொன்ன உடனே ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார், இருவராய் வந்தார் ராமலட்சுமணர் ரெண்டு பேராக வந்தார், என் முன்னே நின்றார். இதுக்கெல்லாம் என்ன அனுபவம் அப்படிங்கிறத நாளைய தினத்தில் பார்க்குறேன். இந்த திருநெடுந்தாண்டம் சாத்துவரையை முடிச்சுட்டு தான் ஊருக்கு மற்றது சாத்துவரம். வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே பகவதூர்ண மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீரங்கநாயகியை நமஹ, ஸ்ரீரங்கநாதபரபிரம்மணே நமஹ, ஸ்ரீரங்கநாதலிங்கமணி பாதுகாப்யாம் நமஹ. நாளைக்கு 20, 21